நான் வந்து நியூஸ்ல பார்த்துருக்கேன். இந்த மாரி லோன் ஆப்ஸ்ல லோன் எடுத்துட்டு ரீபே பண்ண முடியல அப்டின்னா, எந்த ஜெண்டர்ன்னே பார்க்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் மார்க் பண்ணி, நியூடா இருக்கிற மாரி சோசியல் மீடியாலலாம் போட்டு, அத தாண்டி நம்ம கான்டாக்ட்ஸ்லாம் ஆக்சஸ் வந்து அவங்களுக்கு குடுத்துருப்போம் இல்லையா? ஸோ நம்ம கான்டாக்ட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட் பண்ணி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரி இருக்கக்கூடிய லோன் ஆப்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்பயும் அந்த மாரி லோன் ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிறபோது கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு. டூரட் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு லோன் ஆப்பு. அதில் ஒரு ரூ. 5000 மினிமம் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ நான் எடுக்கல. எனக்கு என்னுடைய பிரதர் தான் எடுத்தான். ஸோ அந்த ரூ. 5000க்கு எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீ போட்டிருந்தாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 800 மேலே போட்டிருந்தாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டிங்கிறது ஒரு ரூ. 150 மேலே இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரூ. 1003 பிடிச்சிக்கிட்டு ரூ. 3997 தான் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்து போட்டாங்க. சரி இதுலலாம் எந்த ப்ராப்ளமே இல்ல. நம்ம வந்து லோன் கேட்டோம். லோனும் குடுத்தாங்க. ஸோ அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அதுல இன்னொரு ப்ராப்ளம்ங்கிறது என்ன அப்டின்னா, வெறும் 7 நாளைக்குள்ள நம்ம வந்து கட்டணும். ஸோ ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இஎம்ஐ மாரி, டியூ மாரி எல்லாம் நம்ம வந்து மந்த் பை மந்த்தா கட்டுற மாரிலாம் இல்ல. வெறும் ஒரே வாரத்துல நம்ம அந்த ஃபுல் அமௌண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, செட்டில் பண்ற மாரி இருக்கும். நார்மலா நம்ம வந்து லோன் எடுக்கிறோம் அப்டின்னா, நம்ம மேல எங்க தப்பு இருக்கும்? நம்ம வந்து அந்த ரீபேமெண்ட் டேட்ல ரீபே பண்ணல அப்டின்னா மட்டும் தான் வந்து தப்பு. அப்படியே அந்த தப்ப பண்ணியிருந்தாலும், அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்கணும். இந்த மாரி நீங்க வந்து ரீபேமெண்ட் பண்ணல. அதனால உங்களுக்கு வந்து நாங்க பெனால்டி வந்து போடுவோம். இப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்கன்னா ஓகே. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, உண்மையை சொல்லணும்னா அவன் வந்து கதறிட்டான். ஒரு நாளைக்கு முன்னாடியே, அதாவது நாளைக்கு தான் ரீபேமெண்ட் டேட்னு அப்படின்னா, இன்னைக்கே வந்து பே பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு காலு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ்னு சொல்லிட்டு ஏகப்பட்டதான் வந்து பண்ணான். ஸோ நானும் வந்து பேசினேன். இந்த மாதிரி நாளைக்கு தானே டியூ டேட்டு, ஏன் இன்னைக்கே பே பண்ண சொல்றீங்க, நான் நாளைக்கு தான் வந்து பே பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவன் இந்த மாதிரி டெக்ஸ்ட்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணல அப்படின்னா, அதுவும் நம்ம ஸ்கேமுக்கு இல்ல, எதுக்கு வரும் அப்படின்னா, கேஜிஎஃப் ஒரு டயலாக் வரும், த பிக்கஸ்ட் கிரிமினல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேர்டை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீ வந்து கிரிமினலு, நீ வந்து லோனை வந்து ஃப்ராட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லா தேர்ட் பார்ட்டி குரூப்ஸ்க்கும் வந்து நான் அனுப்புறேன். அவங்களெல்லாம் வந்து உன்னுடைய இமேஜ் எல்லாம் எடிட் பண்ணி நியூடா இருக்கிற மாதிரி எல்லாம் நான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ண போறோம். முக்கியம் உன்னுடைய கான்டாக்ட்ஸ்க்கு வந்து அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். ஸோ நமக்கு வந்து பயங்கிறது இல்லை. அவன் என்னதான் அந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு வந்து பயங்கிறது இல்லை. ஆனால் அதே ஒரு ஃபீமேல் அந்த இடத்துல இருந்து அந்த மாதிரி ஏதாச்சும் டார்ச்சர் பண்ணியிருந்தான் அப்படின்னா, ஒரு சில பேரை வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். ஸோ நானும் என்னுடைய பிரதரும் அவனை வந்து பார்த்தீங்கன்னா வச்சு செய்யலான்னு தான் இருந்தது. பட் இருந்தாலும் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு அவன் தேவையில்லாத பண்ணிட்டான் அப்படின்னா, சரி எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த ரீபேமெண்ட்டை பண்ணிட்டு அந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஆனா அவன் சொன்ன அந்த டேட்டு, அதாவது ஒரு நாளைக்கு தான் டியூ டேட் அப்படின்னா, அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடியே ஒரு நாள்ல பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே அதுல கிடையாது. அவன் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல எடிட் பண்ணி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்தெல்லாம் வந்து அனுப்பியிருந்தான். ஸோ நான் அதுக்கு மேல எதுவுமே அவங்ககிட்ட பேச வேணாம்னு நினைச்சிட்டேன். ஏன்னா நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்ல பேட் வேர்ட்ஸை தேடி கண்டுபிடிச்சி திட்டி கழிச்சிருக்கலாம். பட் எதுக்கு வம்பு அப்படிங்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அவனை அப்படியே வந்து கழிச்சு விட்டாச்சு. ஸோ நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி டூரட் ஃபண்டு, பேமி இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டில் இருக்குது. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸை ட்ரை பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஆப்ஸை மட்டும் வச்சுருக்கேன். நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நம்பி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 லோன் ஆப்ஸை மட்டும் வச்சுருக்கேன். பட் அதுலேயும் ஒரு ஆப் வந்து பிரச்சனையாக இருக்குது. ஸோ மற்றதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை தான். ஏதாச்சும் காசு கொடுத்தா பணம் லோன் வந்து இப்போ சாங்ஷன் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி டூரட் ஃபண்டு, அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் லோன் ஆப்ஸை பற்றி பேட் ரிவ்யூ இருந்ததுன்னா மறக்காமல் அதை பாருங்கள். ஸோ ஈஸியாக நம்மளுக்கு வந்து பணம் உடனே கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒன்று நம்மக்கிட்ட இருந்து அதிகமாக வட்டி பிடிங்கிடுறாங்க. இன்னொன்று டியூ டேட்டுக்கு முன்னாடியே நீ வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத பிரச்சனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நம்ம கேஸ் போட்டிருக்கலாம். இருந்தாலும் உனக்கு தேவை அப்படிங்கிறதுனால தானே போய் பண்ண, வந்து லோன் எடுத்த அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கல. பட் கேஸ் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டூரட் ஃபண்டுக்கு சரியான ஆப்பு தான். இப்போ கூட நான் ப்ளே ஸ்டோரில் கூட சர்ச் பண்ணேன் அந்த லோகோ எடுக்கிறதுக்காக. ப்ளே ஸ்டோரில் கூட கிடைக்கல. ஸோ எனிவே நான் லென்த்தாக எடுத்துகிட்டு போக விரும்பலை. கிரெடிட் பி அப்படிங்கிற ஒரு லோனை கொடுக்குறேன். உங்களுக்கு எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக அதில் வந்து டிஸ்கவுண்ட் கோடெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸிங் ஃபீயை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டிஸ்கவுண்ட் கோடெல்லாம் கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து பணம் வரும். ஓகேவா? அதுக்காக தான் நான் சொன்னேன்.